அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள். நெத்து சுந்தர வடிவேல் அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல், அத்தியாயம் 15. 1925ஆம் ஆண்டு நவம்பர் திங்களில் நடைபெற்ற தமிழ்நாடு மாகாண அரசியல் மாநாடு தமிழ்நாட்டு பொது வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க திருப்புமுனையாக அமைந்தது. நல்ல திருப்புமுனையா தீய திருப்புமுனையா என்பது பற்றி நெடுங்காலம் கருத்து வேறுபாடுகள் நிலவும். ஆயினும் அது ஒரு பெரிய திருப்புமுனை என்பதை மட்டும் எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள். முதல் நாள் அந்த மாநாட்டிற்கு சென்ற நான் அடுத்த நாள் செல்லவில்லை. வழக்கம் போல படிப்பில் ஆழ்ந்து ஈடுபட்டேன். பள்ளிக்கூடத்தில் வைத்துள்ள பாடநூல்களை மட்டும் படிக்கவில்லை, பல்துறை நூல்களையும் உற்சாகமாக படிக்க தொடங்கினேன். என் தந்தை நவசக்தி வார இதழை வரவழைத்து வந்தார். காஞ்சி மாநாட்டிற்கு பிறகு ஈவேரா நடத்தி வந்த குடியரசு வார இதழையும் வரவழைக்க ஆரம்பித்தார். குடியரசு 2/5/1925ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. தொடக்க விழாவில் குடியரசு பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கத்தை ஈவேரா தெளிவுபடுத்துகிறார். மற்ற பத்திரிகை போல இல்லாமல் மனத்தில் பட்டதை தைரியமாய் பொது ஜனங்களுக்கு உள்ளது உள்ளபடி தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். உயர்வு தாழ்வு என்னும் உணர்ச்சியே நமது நாட்டில் வளர்ந்து வரும் ஜாதி சண்டை என்னும் நெருப்புக்கு நெய்யாய் இருப்பதால் இவ்வுணர்ச்சி ஒளிந்து அனைத்துயிர் ஒன்றென்று எண்ணும் உண்மை அறிவு மக்களிடம் வளர வேண்டும் என்றார். இதை மக்களுக்கு விளக்கவே குடியரசு ஆரம்பிக்கப்பட்டது. அனைத்துயிர் ஒன்றென்றெண்ணி அரும்பசி எவர்க்குமாற்றி மனத்துள்ளே பேதாபேதம் வஞ்சகம் பொய் களவு சூது சினத்தையும் தவிர்ப்பாயாகில் செய்தவம் வேறொன்றுண்டோ உனக்கிது உறுதியான உபதேசம் ஆகுந்தானே என்னும் புதுப்பாட்டை தலைப்பில் தாங்கி குடியரசு உலா வந்தது. இதை தொடங்கி வைத்தவர் யார்? சிறந்த தமிழறிஞரும் திருப்பாதிரிப்புலியூர் திருமடத்தின் தலைவராக விளங்கியவருமான சிவசண்முக மெய்ஞான சிவாச்சாரிய சுவாமி என்னும் ஞானியார் சுவாமிகள்தான் குடியரசை தொடங்கி வைத்தார். ஆழ்ந்த தமிழ் புலமை பெற்றிருந்த ஞானியார் சுவாமிகள் நல்ல சொற்கொண்டலாக விளங்கினார்கள். அவரிடம் சைவ சமண கோட்பாடுகளையும் தமிழையும் கற்றுக்கொண்டு நன்னிலைக்கு வந்த அறிஞர்களும் பெரியோர்களும் பலராவர். ஞானியார் சுவாமிகள் குடியரசு இதழை தொடங்கி வைத்த போது நமது நாட்டில் உயர்வு தாழ்வு என்ற ஆணவம் மிகுந்திருக்கிறது. சமத்துவம் என்ற உணர்ச்சி எங்கும் பரவ வேண்டும். குடியரசுவின் கருத்தும் அதுவே என நான் அறிந்து கொண்டேன். சமயத்தில் இருக்கும் கேட்டை முதலில் அழிக்க வேண்டும். இவை குடியரசின் முதல் கொள்கையாக விளங்க வேண்டும். இப்பத்திரிகையில் ஸ்ரீமான் நாயக்கருக்கு எவ்வளவு ஸ்ரத்தை உண்டோ அவ்வளவு எனக்கும் உண்டு என்று முழங்கினார். இந்த முழக்கம் அப்பெரியவரிடம் பற்று வைத்திருந்த பல்லாயிரக்கணக்கானவர்களிடம் கூட போதிய ஆற்றல் மிக்க சாதி ஒழிப்பு உணர்ச்சியை வளர்க்கவில்லையே என்று நான் பலமுறை ஏங்கியதுண்டு. தலைப்பு பாடலாக அமைத்த குடியரசுவின் சமத்துவ கொள்கை என்னுள் எளிதாக நுழைந்து இரண்டர கலந்து விட்டது. அன்று முதல் இன்று வரை அதிற்கண்ட கருத்துக்களே என்னை இயக்கி வருகின்றன. அப்பாடல் என்னை ஆட்கொண்டிராவிட்டால் ஞானியார் சுவாமிகள் சுட்டிக்காட்டிய சாதி ஆணவத்தின் உருவமாக நான் வளர்ந்திருப்பேன். எப்போதும் துர்வாசராக வெகுண்டிருப்பேன். காஞ்சி மாநாட்டில் எழுந்த கருத்து மோதல் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கமாக முளைத்த நீதி கட்சிக்கு நல்ல பயனளிக்கும் எருவாக ஆயிற்று. பல நகரங்களில் பார்ப்பனர் அல்லாத வாலிபர் சங்கங்கள் தோன்றின. காஞ்சியிலும் ஒரு கிளை முளைத்தது. என் பள்ளியில் படித்த எனக்கு மூத்தவர்களில் சிலர் அதை மிகுந்த உற்சாகத்துடன் உருவாக்கினார்கள். திருவாளர்கள் இ. கனக சபாபதி, பா. துரைசுவாமி, தக்கோலம் செல்லப்பா, திருமங்கலம் ஐயவார் நாயுடு, என் மாமா நெக்கோ சுந்தரசேகரன் ஆகியோர் அம்முயற்சியில் முன்னணியில் நின்றவர்களில் சிலர் ஆவர். பின்னர் முந்திய இருவரும் வேலைக்கு போய்விட்டார்கள். முந்தியவர் திருத்தணி உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக ஓய்வு பெற்றார். அடுத்தவர் வடார்காடு மாவட்ட ஆணைக்குழுவின் செயலாளராக பல்லாண்டு பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். திரு துரைசுவாமி இந்திய அரசின் எரிபொருள் அமைச்சராக இருந்த மாண்புமிகு பா. ராமச்சந்திரனுக்கு அன்னார். மற்ற மூவரும் சொந்த நிலபுலன்களை கவனித்துக் கொண்டு வீட்டு பணத்தை செலவிட்டுக் கொண்டு பொது வாழ்வில் ஈடுபட்டிருந்தார்கள். இம்மூவரில் தக்கோலம் செல்லப்பா என்பவர் நீதி கட்சியும் சுயமரியாதை மேடைகளும் விரும்பி அழைத்த பேச்சாளர்களில் ஒருவராக வளர்ந்தார். கடைசி இருவரும் செங்கற்பட்டு மாவட்டத்தில் வட்ட ஆணைக்குழு, மாவட்ட ஆணைக்குழு ஆகியவற்றிற்கு உறுப்பினர்களாகி தீவிரமாக பொது தொண்டு புரிந்தார்கள். இருவருவே ஊரை அடித்து தம் உலையில் போட்டுக் கொள்ளாதவர்கள். தங்கள் சாதிக்காரர்களுக்கே பரிந்துரை என்னும் இக்கால நோய்க்கு ஆளாகாத பொது தொண்டர்களாக விளங்கினார்கள். என்னை போன்றவர்களுக்கு இது வியப்பானதல்ல. ஏன்? தொடர்வோம். அலைகள் ஓய்வதில்லை.